இதில கெஸ்ஸூல வந்து நாளைக்கு நம்ம பார்க்க போற அந்த செயிண்ட் வந்து ஒரு கன்னி. ஒரு இளம் கன்னி. அவர் வந்து 200ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்கிறாரு. ரொம்ப பழைய ஒரு செயிண்ட். ஆனா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு புனிதை. இவர் வந்து அ இயேசுக்காக தன்னுடைய கற்புத்தன்மைய வந்து களங்கப்படுத்தாம மறைசாட்சியா இறக்குறாரு. அவங்க வந்து பிரஸ்ட் கேன்சருக்கு பாதுகாவலர், ரேப் விக்டிம்ஸ்க்கு வந்து அவங்க தான் வந்து பாதுகாவலரா இருக்கிறாங்க. யார் அந்த செயிண்ட் கண்டுபிடிங்க. அவங்க வந்து இத்தாலி நாட்ல சிசிலின்ற ஒரு சின்ன ஊர்ல வந்து பிறந்த ஒரு செயிண்ட். யார் அவங்க? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதோட ஆன்சர் வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. ஏன்னா இந்த கெஸ் ஹூ பார்ட்டே வந்து நீங்களும் வந்து சர்ச் பண்ணணும். இந்த செயிண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான். இந்த புனிதர்களோட வாழ்க்கை முறைகள் வந்து நம்மள வந்து நல்ல முறையில் பண்படுத்துன்றதுக்காக தான் இந்த முயற்சிகள்லாம். ஏன்னா நெறைய புனிதர்கள் எளிமையான வாழ்க்கை, நம்மள மாரி சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க ஒண்ணும் பெரிய காரியங்களெல்லாம் பண்ணல. ஆனா ஆண்டவர் அவங்கள மகிமைப்படுத்துறாரு. அவங்களுக்கு நெறைய விஷன்ஸ் குடுக்குறாரு. அவங்களுக்கு நெறைய சக்திகள குடுக்குறாரு. ஏன்னா, அவங்களோட அந்த தாழ்ச்சி, அந்த பொறுமை, அந்த அமைதி, அந்த எளிமை தான். நாமளும் புனிதர்களா வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பிரைஸ் த லார்ட்.